ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோஸ்வா இமை போல் காக்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம படத்தோட ஓப்பனிங்கே 4 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பைக்கில் வந்துகிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு கால் வருது. அந்த கால் எடுத்து அவரும் பேசிட்டு சரிடா நான் வரேன்டா சொல்லிட்டு ஃபோனையே கட் பண்ணுறாரு. அங்கே கட் பண்ண அடுத்து நம்ம டெடெக்ட் சார்பாக சென்னையில் ஒரு ஈவெண்ட் நடக்கு. அதை வந்து பேசுறதுக்காண்டி நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. அங்கே வந்தது மட்டும் இல்லாமல் அவங்களும் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு மொட்டை ஒருத்தர் இருப்பார். அவங்க கூட ஒரு லேடி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களும் அவங்க பேசுறது வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ உள்ள வராரு. வந்தது மட்டும் இல்லாம அவங்க பேசுறத பார்த்துட்டு அவங்க மேல ஒரு லவ்ல விழுந்துருந்தாரு. அதுக்கு அவங்க பேசுறத வந்து அங்க இங்கேன்னு உட்காந்து எல்லா இடத்துல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் பேசி முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போய்கிட்டு உங்க ஆட்டோகிராஃப் போடுங்க சொல்லிக்கிட்டு அவங்களும் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஹீரோயினோட கார் வந்து நம்ம ரிப்பேர் ஆயிருக்கு. ஸோ உடனே நம்ம ஹீரோ அந்த டயத்துல வந்து அங்க வராரு. வந்தது மட்டும் இல்லாம ஹீரோயினை வந்துட்டு வாங்க நான் டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டு போறாரு. அப்படி டீ குடிக்க போக அதுக்கப்புறம் 2 பேருமே ஹோட்டலில் போய் சாப்பிட போக சொல்லிட்டு அவங்களுக்குள்ள கொஞ்சம் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு என்னோட ரூமுக்கு வரான்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. அங்கே போனது மட்டும் இல்லாமல் அதை பற்றி அவங்க சொல்லுவாங்க. நான் வந்து 10th வரைக்கும் இங்கே சென்னையில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் சம்மர் லீவுக்கு ஃபுல்லாமே எங்கள் அப்பா இருக்கிற நியூயார்க்கு போவேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே தான் நான் யூஜி டிகிரியும் முடித்தேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா லாயர் எக்ஸாம் எழுதுனேன். அதுலேயும் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ அப்படி லாயரை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காண்டி எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எங்கள் அப்பா கூட தங்க மாட்டேன். ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் நான் யூஎஸ்ஏல வந்துட்டு நம்ம அட்வொகேட்டாகவும் மாறிடுவேன் அப்படி சொல்லிக்கிட்டு தன்னை பற்றி நம்ம ஹீரோட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோவை பற்றி எந்த ஒரு கேள்வியுமே கேட்க மாட்டாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்சம் ஒன்று மண்ணா இருக்கிறாங்க. 2 பேரும் பார்ட்டி பண்ணுறதுக்காண்டி ஒரு கிளப்புக்கு போகிறாங்க. அங்கே போனது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு சரி நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அவர் வெளியே வந்துட்டு அங்கே இருக்கிற பாத்ரூம் முன்னாடி போகும்போது தலையில் வந்து ஒரு மாஸ்க்கை போட்டுட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனது மட்டும் இல்லாமல் அங்கே யார் இருக்கா பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு மொட்டை வந்து நம்ம ஹீரோயின் பேச்சை வந்து நல்லா ஆர்வமாக கேட்டுட்டு இருப்பார் பார்த்தீங்களா. அவன் வந்து உள்ளே இருப்பான். அவனை என்ன ஒரு காரணம்னே தெரியாமல் அவனை வந்து அங்கேயே அடிச்சு போட்டு கொண்டுட்டு அவரும் ஒன்றுமே தெரியாத மாதிரி வெளியே வந்துருந்தாரு. அதுக்கடுத்த நாள் ஹீரோயினும் நான் வந்து யூஎஸ்ஏ போகிறேன்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ட்ராப் பண்ணுறதுக்காண்டி ஏர்போர்ட்டுக்கு வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி உண்மையை பற்றி அவங்க சொல்கிறாரு. நான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் அப்படின்னு சொல்றாரு. பைசா கொடுத்து அவங்க வந்து என்னை வந்து கொலை பண்ண சொல்லுவாங்க. நானும் அந்த ஆளை கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு என்னடா பண்றதுன்னு தெரியாம ஒண்ணுமே சொல்லாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உடனே நான் அன்னைக்கு இப்ப வந்து விட்டுட்டு போனோம் பாத்தியா. அப்ப வந்துட்டு அவனுக்கு அதை சமீர் அப்படின்ற ஒருத்தனை கொல்றதுக்காண்டியா நான் போனேன். அவன் வந்து ஒரு சீரியல் ரேபிஸ்ட் அப்படின்னு சொல்ல இந்த கான்ட்ராக்ட் வந்து எங்களுக்கு வந்துச்சு. பாதிக்கப்பட்டது யாரும் பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பா தான் அந்த கான்ட்ராக்ட் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அவனை கொல்ல சொல்லி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றான். ஜூலை 7, 2005 வந்துட்டு லண்டன்ல வந்துட்டு 3 பாம்பு தொடர்ச்சியாக வெடிச்சிச்சு. அதுல ஒரு டபுள் டக்கர் பஸ்ல வந்துட்டு ஒரு பாம்பு வெடிச்சிச்சு. அதுல கிட்டத்தட்ட 52 பேர் இறந்தாங்க. அதுல ஒரு ஆள் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க வந்துட்டு இந்தியாவில் வந்து என்னை தத்தெடுத்துட்டு அங்கே போய் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து 6 வருஷம் ரொம்ப ஜாலியாக வளர்ந்துக்கிட்டு இருந்தேன் அவங்க கூட. அந்த இடத்துல இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்போ வந்துட்டு கூட யாருமே இல்லை. ஸோ அதை வந்து இந்த டீம்ல சேர்ந்து நான் வந்து கான்ட்ராக்ட் கில்லரை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க கூட வாழணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா கார்ல இருந்து லக்கேஜ் எடுத்துட்டு அவங்களும் கிளம்புறாங்க. இவரு ஹெல்ப் பண்ண போறாரு. எதுவுமே வேணான்னு சொல்லிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ள போயிருந்தாங்க. அந்த டயத்துல தான் நம்ம மொட்டையை கொண்டிருப்பான் பாத்தீங்களா. அவங்களோட ஆளுங்க வர்றாங்க. வந்துட்டு இவன் தான்டா கொண்டது அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு. அவங்க கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோவும் அங்கிருந்து தப்பிச்சு போயிருந்தாரு. நம்ம ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பி லண்டனுக்கு போறாரு. போனது மட்டும் இல்லாம அவருக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க பாத்தீங்களா. அந்த மாதவி அப்படின்றவர் சந்திச்சு இனிமேல் நான் வந்து எந்த ஒரு கொலையுமே பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு. அவளும் ஏன் அப்படிங்க நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம மாதவிட்ட நம்ம ஹீரோ சொல்றான். சரிடா அது வந்து உன் விருப்பம் நீ என்னால பண்ணிக்க சொல்லிட்டு நம்ம மாதவியும் சொல்லியிருந்தாங்க. நம்ம மாதவியும் சொல்றாங்க சரி நீ அதை விட்டுறா. நம்ம இதுல வந்து ஒரு பாடி கார்டு டீம் இருக்கு. அதுல வந்து நீ சேர்ந்துக்கோ. பெரிய பெரிய செலிபிரிட்டிலாம் கொஞ்சம் பாதுகாக்கணும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவரு கொஞ்ச நாள் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி வருஷங்களும் கொஞ்சம் கடந்து போகுது. இந்த பொருள் மிகப்பெரிய மன்னனான லிக்ஜியாமோ அப்படின்ற ஒருத்தனை வந்துட்டு போலீஸ்காரங்க ரொம்ப கடுமையான போராட்டத்துக்கு அப்புறமா அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருந்தாங்க. அவனுக்கு எதிராக கேஸை வாதாடுறதுக்காண்டி நம்ம அரசு வக்கீலங்கள் ஒரு குழுவா வந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம லிக்ஜியாமோ அவர் போலீஸ்ல இருக்கிற அவங்க ஃப்ரெண்டு மூலமா ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி வக்கீல் குரூப்பை கொள்றவங்களுக்கு வந்து $6 மில்லியன் தரேன் அப்படி சொல்லிக்கிட்டு ஒரு அறிக்கையும் விடுறாரு. அந்த நியூஸ் வந்து நம்ம டிடெக்டிவ் குரூப் அதாவது நம்ம மாதவிக்கும் வருது. வந்தது மட்டும் இல்லாம அந்த நியூஸ் வந்துட்டு அவங்களும் நம்ம ஹீரோட்ட சொல்றான். ஹீரோ வந்துட்டு நான் தான் அந்த வேலை பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி நீ இந்த வேலையை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் சரின்றாங்க. அந்த வக்கீல்களை ஃபுல்லாமே கொள்றாங்க. அதுல ஹீரோயின் வந்துட்டு அந்த குரூப்ல வந்து ஒருத்தவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து தப்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா மாதவி இந்த நியூஸ் ஃபுல்லாமே சொல்ல சரி இது ஹீரோயினுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. சரிடா நான் வந்து நீ வேணா போய் பாக்குறியா அப்படின்னு சொல்ல நான் வந்து நம்ம டீம் கிட்ட பேசுறேன். அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நீ வந்து அவங்களுக்கு வந்து பாடி கார்டா போகலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சொல்லிக்கிட்டு நம்ம டீம் ஒத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பாடி கார்டா அப்படி நம்ம ஹீரோயின் கிட்ட போறாரு. சரி நீ வந்து யூஎஸ்ல இருக்கிறது சேஃப் இல்ல, இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. எப்படியாச்சும் உன்னை வந்து கோர்ட்ல வந்து மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம வந்து சென்னை போகலாம் சொல்லிட்டு அங்க ஒரு பீச் ஹவுஸ்ல வந்து தங்க வச்சுக்கிட்டு இருக்காரு. ஏதாவது ஃபோன் பேசினா கூட இந்த ஃபோன்ல இருந்து பேசாத, நான் ஒரு ஃபோன் தரேன் அதன் மூலமா நீ பேசு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நாங்க சொல்றதெல்லாம் நீ பாதுகாப்பா கேட்டாதான் நீ வந்துட்டு உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றாரு. அப்புறமா அவங்க போற இடத்துக்கு ஃபுல்லாமே பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அவங்க வந்து சினிமா பார்க்கறதுக்காண்டி தியேட்டர் போய்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, அதாவது என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, நான் வந்து உன்னை காலம் முழுக்க பாத்துக்கிறேன் இதே மாதிரி அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருப்பாங்க. அந்த டயத்துல தான் மெக்சிகன் குரூப் வந்துட்டு இவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறாங்க. பீச் ஹவுஸ்க்குள்ள
வில்லன் போய்கிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரெண்ட் டீம் ஃபுல்லாமே பாதி பேர்த்த சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காண்டி நீ ஒரு ரூம்குள்ள போய் இருந்துக்கோ சொல்லிட்டு அவர் வந்து ரூம்குள்ள அடைச்சிருந்தாங்க. வந்த வில்லன் குரூப் ஃபுல்லாமே நம்ம ஹீரோ சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து குண்டு பாஞ்சிருது. அதுக்கு நம்ம ஹீரோயினை வந்து கார்ல கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காரு. போறது மட்டும் இல்லாம நான் வந்து இப்படியே செத்துறக்கூடாது, என்னை எப்படியாச்சும் காப்பாத்திரு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே மடியில விழுந்துருந்தாரு. ஹீரோயின் என்ன பண்ணணும்னு தெரியாம போயிட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியும் வில்லன் குரூப் வந்து அவங்கள மறிக்கிறாங்க. ஹீரோடா எந்திரடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு வழியா ஹீரோ எந்திரிச்சு அவங்களே அடிச்சு போட்டு அவங்க கொண்டு வந்த கார்லயே போயிருந்தாரு. அதுக்கப்புறமா நம்ம மாதவியும் நம்ம ஹீரோ வருவார் சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. வந்தது மட்டும் இல்லாம அவரை கூட்டு ஒரு சேஃப்டியான இடத்துக்கு போய்கிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோ எந்திரிச்சிட்டு சரி எத்தனை நாள் ஆச்சுங்க, 6 நாள் ஆச்சு, இத்தனை நாள் நான் தான் அவனுக்கு டைப்பர்லாம் மாற்றி விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, எனக்காண்டி கிட்டத்தட்ட உன் உயிரை கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க லவ்வை ஏற்றுக்கிறாங்க. மறுபடியும் 2 பேரும் ஒன்று மண்ணா இருக்கிறாங்க. ஹீரோவும் கொஞ்சமாக குணமடைஞ்சு வந்துகிட்டு இருக்காரு. அந்த இடத்துல தான் மாதவி உள்ள வராங்க. வந்துட்டு அந்த மெக்சிகன் குரூப் வந்து அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா காரில் வந்த அந்த குரூப் யாரும் பார்த்தீங்கன்னா சிவா அப்படின்ற குரூப். இதை வந்துட்டு இவங்களை வந்து டைரெக்டாக யூஎஸ்ல இருந்து கான்டாக்ட் பண்ணி உங்களை கொண்டுட்டு அவங்க வீடியோ வந்து எடுத்தா அவங்களுக்கு வந்து 6 கோடி ரூபா தரேன் சொல்லிக்கிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இந்த நியூஸ் ஃபுல்லாமே நம்ம ஹீரோட்ட நம்ம மாதவி சொல்றா. சரி கொஞ்சம் பார்த்து சேஃபா இருங்க சொல்லிட்டு அவங்களும் போயிருந்தாங்க. அதுக்கடுத்த நாள் அவர் ட்ரீட்மெண்ட் எடுப்பா பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் மறுபடியும் வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் அவர் கூட ஒரு அசிஸ்டன்ட் வராரு. இது யாருங்க உனக்கு வந்து ஸ்டிச்சஸ் பிரிக்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க சொல்லிக்கிட்டு நம்ம டாக்டரும் சொல்றாரு. அவரும் கொஞ்சம் சந்தேகப்பட்டுக்கிட்டு கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் அவர் வந்து கத்தி எடுத்து ஒரு கொல்ல போறாரு. உடனே நம்ம டாக்டரை அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து வந்து போய்கிட்டு இருக்காரு. இந்த இடத்த விட்டு நீ ஓடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் அந்த இடத்துல இருந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க நம்ம வெளில வந்த சிவா வந்துட்டு அவனை கூப்பிட்டுட்டு கார்ல கடத்திட்டு போய்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் பின்னாடி சேஸ் பண்ணி அவளை தேடி ஓடிக்கிட்டு இருக்காரு. நம்ம சிவாவும் அங்க அவருக்கு ரைட் ஹேண்டர் கோட்டிட்ட வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு அவ்வளவு அழகா இருக்காடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் செல்ல ஒரு போட்டோ எடுத்து வில்லன் குரூப்புக்கு அனுப்பியிருந்தாரு. அந்த இடத்துல தான் இந்த பொண்ணை எப்படியாச்சும் நம்ம அடைஞ்சாங்கன்னு சொல்லி சிவாவும் ஆசைப்படுறாரு. அதுக்கு நம்ம கோட்டி என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் 6 கோடி ரூபா மாஸ்டர், அமைதியா இருங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவள் வந்து நம்ம ஒரு இடத்துல பண்ணிட்டு வேணா கொண்டு போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம சிவாவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் வேணாண்டா நீ போடா சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் எதுக்கு வராரு. வந்தது மட்டும் இல்லாம காரோட கண்ணாடியை உடைச்சு உள்ள வந்துருந்தாரு. வந்துட்டு நம்ம சிவாவை கொண்டுட்டு நம்ம கோட்டி வந்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்தாரு. நம்ம கோட்டியும் அழுதுகிட்டே வீட்டுக்கு போறாரு. போனது மட்டும் இல்லாம நம்ம சிவாவோட ஒய்ஃப் வந்துட்டு அவனை திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு, என்னோட புருஷன் எங்கடா, அதாவது பைசா எங்கடா சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவன் வந்து கொண்டுட்டான், அவன் புருஷனோட ஆசைனால தான் நான் வந்து அவனை எதுக்கு வரதை வந்து கவனிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம கோட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நீ கவலைப்படாத, நான் கண்டிப்பா அவனை மறுபடியும் கொண்டுட்டு அந்த பைசாவோட தான் வீட்டுக்கு வருவேன் சொல்லிட்டு அவங்க ஆளுலாம் கூட்டிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயினை தேடுறதுக்காண்டி நம்ம கோட்டி போறான். ஹீரோவும் அங்கிருந்து தப்பிச்சு நம்ம மாதவி இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. மாதவிட்ட பேசிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த டாக்டர் வந்து உண்மையான டாக்டர் தான். அவர் வந்துட்டு அவங்க அந்த சிவாக்கூர் கேங்குக்கு பயந்துக்கிட்டு தான் அந்த ஆளை கூட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. சரி உனக்கு வந்து சாண்டின் அப்படின்ற யாராவது தெரியுமா சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கேட்காங்க. ஆமா எனக்கு தெரியும், எங்க அப்பாவோட மிகப்பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அப்படி சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அவர் வந்து உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்றாங்க. அந்த டைம் வந்துட்டு ஹீரோட்ட வந்துட்டு நான் வந்து அந்த கேஸ் எப்படியா ஜெயிச்சிட்டு அந்த இருக்கிற அந்த வில்லனை வந்துட்டு கண்டிப்பா ஜெயிலே இருக்க வச்சிருவேன் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ வந்து கண்டிப்பா அந்த கேஸ்ல ஜெயிப்பேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் வந்துட்டு அந்த கடத்தல் குரூப் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு அடுத்தபடியா கொலை பண்ற குரூப் அவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டு வேற யாரோ ஒருத்தவங்க வந்து ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. இந்த நியூஸ் ஃபுல்லாமே என்னோட சிஏஏ ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து கலெக்ட் பண்ணேன். ஆனா அவங்களே கொண்டுட்டாங்க. அவங்களோட ஃபைல் ஒன்று வந்து என்கிட்ட இருக்கு. அதை வந்து ஹேக் பண்றதுக்காண்டி நிறைய குரூப் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இதை வந்து நான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சேன்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு அப்படி தெரிஞ்சிடும் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, வந்து கொலை வந்தாங்க பாத்தீங்க ஒருத்தங்க, அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர். அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து பண்ண முடியாத ஒரு கொலைகளை ஃபுல்லாமே அவங்க மூலமா பண்ண வைப்பாங்க. உன்னைய கொல்றதுக்காண்டி யாரா கவர்மெண்ட்குள்ள இருந்து நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம வில்லனும் டைரக்டா நம்ம சிவா வந்து கான்டாக்ட் பண்ணிருக்க முடியாது. அவங்களுக்கு நடுவில் வேற யாரோ ஒருத்தர் இருக்கான். அவன் தான் நம்ம சிவாவை கான்டாக்ட் பண்ணி உன்னைய வந்து கொல்ல சொல்லியிருக்கான் சொல்லிக்கிட்டு இந்த உண்மையை ஃபுல்லாமே நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றான். நம்ம சாண்டியும் நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காண்டி அந்த ஹோட்டல் ரூம்குள்ள வராரு. வந்தது மட்டும் இல்லாம டீடைல் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அப்பா வந்து இதெல்லாம் கொடுத்தாரு, நீ வந்து அந்த வில்லனை பத்தி மட்டும் அந்த டானை பத்தி மட்டுமே பேசு, வேற அந்த கேஸ்ல வேற யாரையுமே இழுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரையும் கையில கொடுத்துட்டு அவரும் போறாரு. அவர் போன கொஞ்ச நேரத்திலேயே நம்ம கோட்டி குரூப்பும் நம்ம அதே ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட வராங்க. வந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற வெயிட்டர் ஒருத்தர் வந்துட்டு அவங்க தங்கியிருக்க ரூம் கீயும் கொடுத்துட்டு அவரும் போறாரு. ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ வந்துட்டு அவர் வந்து வேற ரூம்ல வந்து ஷூட் பண்ணி வச்சிருப்பாங்க ஹீரோயினை. இவங்களும் போயிட்டு அந்த ரூம் திறந்து பார்ப்பாங்க. ரூம்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி வெளியே வர எதிர்ச்சியா நம்ம ஹீரோ வெளியே வர பார்த்துட்டு 2 பேருமே மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டயத்துல தான் இன்னொரு குரூப் ஒருத்தவங்க வந்துட்டு இவங்க 2 பேரையும் சுடக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடக்காண்டி போய்கிட்டு இருக்கு. அந்த டயத்துல தான் நம்ம கோட்டிக்கு தெரியுது இவன் வந்து நம்ம சின்ன வயசு ஃப்ரெண்டு அப்படின்னு நியூஸ் தெரியுது. அதுக்கப்புறமா 2 பேரும் ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சுக்கிட்டு நீ என்னடா இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கேடான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. சரி நீ ஏன்டா அந்த பொண்ணை காப்பாத்துற அப்படின்னு சொல்லி கேட்க. அவன் வந்து என்னோட ஆளுடான்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. போச்சு என்னோட 6 கோடி ரூபா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோட்டியும் பேசிக்கிட்டு இருக்கான். சரி சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வந்து அங்க இருக்கிற அந்த 2 வில்லனையும் போட்டு தள்ளிடுறாங்க. போட்டு தள்ளிட்டு கையில இருக்கிற கண்ணையும் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்பிட்டு நம்ம ஹீரோயின் எங்கேயும் பார்த்தா ஹீரோயினை காணோம், யாராவது கடத்திட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம கோட்டிக்கு ஒரு கால் வருது. ஆனா நீங்க எங்கனே இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க, நம்ம வந்து ஹீரோயின் வந்து தூக்கிட்டோம் சொல்லிக்கிட்டு நம்ம சிவாவோட ஆளுங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒன்றும் பண்ணிடாதீங்கடா, இருங்கடா நானே நம்ம இடத்துக்கு வந்ததுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம கோட்டியும் நம்ம ஹீரோவை கூட்ட அங்க இருந்து போறான். போனது மட்டும் இல்லாம ஹீரோயினை வந்து நீங்க விட்டுருங்கடா, உனக்கு அதுக்கு பதிலாக பைசா தரேன்னு சொல்லிட்டு நம்ம கோட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன இப்படி பேசுறீங்க சொல்ற,
அங்க ஆளுங்களை ஃபுல்லா அடிச்சு போட்டு இவங்க 3 பேருமே ஒரு கார்ல ஏறி போய்கிட்டு இருக்காங்க. வந்துட்டு நம்ம கோட்டிட்ட நாங்க இருக்க ரூம் நம்பர் உனக்கு எப்படிடா கிடைச்சுன்னு சொல்லி கேட்க, அது நீ இருக்கிற ரூம் நம்பர் மட்டும் இல்ல அவனோட அந்த ரூமோட கீ மொக்கண்டு எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு சொல்லிக்கிட்டு நம்ம கோட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். கார்டு பண்ண ஒரு லேடியோட வாய்ஸையும் அனுப்புனா. அந்த வாய்ஸை கேட்டு இந்த வாய்ஸ் வந்து உனக்கு தெரியுமா சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க ஹீரோயினும் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து உனக்கு எத்தனை நாள் தெரியும் சொல்ல, நான் வந்து 21 வருஷமா அவர் எனக்கு தெரியும், எங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், நான் எங்க வீட்டில் இருந்ததோட அவங்க வீட்டில் தான் அதிகமாக இருந்தேன் அப்படி சொல்லிக்கிட்டு அவர் வந்து கண்டிப்பா நம்பலாம் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நடந்த நியூஸ் ஃபுல்லாமே நான் எங்க அப்பாட்ட சொன்னேன், ஒருவேளை எங்க அப்பாட்ட வந்து அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் இவர் வந்து வந்திருப்பாரு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டயத்துல தான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இவன் வந்துட்டு ஸ்டார்டிங்ல அந்த மொட்டை இருப்பா மத்தியில் அவரு கூட வந்துட்டு அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. நம்ம மொட்டையும் கூட வந்துட்டு நம்ம சாந்தி அப்படின்ற பொண்ணு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க கூட அந்த ஆள் அனுப்பியிருக்கலாம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்றாரு, ஆமா நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து மொட்டையை கொல்லும் போது அவனோட ஃபோன் வேணும்னு கேட்டிருந்தாங்க, அந்த ஃபோன் கூட இப்போ என்கிட்ட தான் இருக்கு, அந்த ஃபோன் மூலமா வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம கூட்டிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு, நீ வந்துட்டு என்னை வந்து கொன்னுட்டேன்னு சொல்லிக்கிட்டு கால் பண்ணு, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் என்கிட்ட தான் இருக்கான்னு சொல்லிட்டு நீ வந்து அந்த லேடி சாந்திட்ட வந்து பேசுறான்னு சொல்ல நம்ம கோட்டியும் கால் பண்ணி, நீ உங்க பேர் சாந்தி தானே, இது கூட எனக்கு தெரியாம இருக்குமா சொல்லிக்கிட்டு இருக்க, சரி நான் வந்து பேசினபடியே பணத்தை தந்துருந்தேன், அவனை வந்து நீ கூட்டு ஒரு இடத்துக்கு வந்துரு சொல்லிக்கிட்டு நம்ம சாந்தியும் சொல்றாங்க. நம்ம கோட்டியும் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா மணிமேகலையை பார்க்க போக மாட்டா அப்படின்னு கேட்க, மணிமேகலை யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே கேட்கறாங்க. அப்படி சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. சின்ன வயசுல நம்ம ஹீரோ கோட்டி மேகலை 3 பேருமே எப்பவுமே ஒன்னா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இதுல தான் அங்க இருக்கிற ரவுடி ஒருத்தன் வந்துட்டு நம்ம மணிமேகலை வந்து கெடுத்துட்டு ஒரு ஆத்துக்குள்ள போட்டுருவோம். அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ வந்துட்டு வேகமா போயிட்டு அவனை வந்து அந்த இடத்துல வெட்டி போட்டுட்டு ஹீரோயினை வந்து காப்பாத்திடுவான், தங்கச்சியை வந்து காப்பாத்திடுவான் அப்படி சொல்லிட்டு கோட்டியும் சொல்லிக்கிட்டு இருப்பான். 2 பேரும் கொஞ்சம் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவனும் ஒரு டைம் வந்துட்டு அவனை வந்துட்டு ஃபாரின்ல வந்து தத்தெடுத்துட்டு போயிட்டாங்க சொல்லிக்கிட்டு நம்ம கோட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறமா கோட்டி என்ன சொல்றான் பார்த்தீங்களா, நீ இவளுக்காண்டி என்னோட தங்கச்சி மணிமேகலை கூட பார்க்க வர மாட்டேற அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம இந்த பணமும் அவளுக்காண்டி தான், அவளுக்கு வந்து வேற ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, 2 குழந்தைங்க இருக்கு, அதை பாத்துக்கிறக்காண்டி தான் நான் அந்த தொழிலுக்கு வந்திருக்கேன், ரவுடியா மாறிட்டேன் அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம கோட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளை கொண்டுட்டோம்னா அந்த பைசா எனக்கு கிடைக்கும் சொல்லிட்டு அவன் தலையில வந்து கண்ணை நீட்டுறான். அது ஹீரோவும் அங்க அந்த கண்ணுல இருந்து புல்லட்டை ஃபுல்லாமே எடுத்திருப்பாரு. அதுல இருந்து நம்ம கோட்டியை அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. நேரா மாதவியை வந்து பார்த்துட்டு நம்ம சாந்தியை பத்தி மாதவி கிட்ட அப்படி நம்ம ஹீரோவும் சொல்றான். அதுக்கு பேர் மட்டும் சாண்ட்ரி, இவங்க 2 பேரும் போன்லயுமே நம்ம சாந்தியை பத்தி எந்த ஒரு டீட்டெயிலுமே கிடைக்கல அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம மாதவியும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அது ஸ்டார்டிங்ல கொண்டா பத்தி அந்த மொட்டை அந்த அமீர் அவனோட போனையும் செக் பண்றாங்க. அது வந்து இல்லீகல் ட்ரக் டீலர்ல வந்து ஈடுபட்டு இருக்கான் அப்படி சொல்லிக்கிட்டு அதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த லிக்கிஜி அம்மாவோட இந்தியனோட ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீரையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாதவி வேற ஏதாவது இல்லீகல் மணி டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கா அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த சமீரோட போனை வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்சுட்டு அவரும் போறாரு. நம்ம ட்ரக் டானான லிக்கிஜி அம்மா வந்து கிட்டத்தட்ட 3 பேருக்கு வந்து பைசா வந்து டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. அது யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதம்பரம், அதுக்கப்புறமா ஸ்டார்டிங்ல இருந்தா பாத்தீங்கன்னா அமீர், அதுக்கப்புறமா நம்ம சாந்தி. அப்புறம் நம்ம சிதம்பரத்தோட போட்டோ பார்த்து நம்ம மாதவி வந்து ஷாக் ஆயிருந்தாங்க. அது யாரும் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா தான் நம்ம சிதம்பரம். இந்த டைம்ல தான் நம்ம சிதம்பரமும் அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்குள்ள வர்றாங்க. வந்தது மட்டும் இல்லாம நம்ம சாந்தி போய் சந்திச்சுட்டு என் பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்க, இந்த கோட்டி உங்க பொண்ணு வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனே கால் பண்ணிட்டு என்னை வந்து அவங்க அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க, என்னோட மொபைல் வந்துட்டு அவங்களோட வண்டியில தான் இருக்கு, அதை வச்சு அவங்க லொகேஷனை கண்டுபிடிச்சுக்கோங்க சொல்லிக்கிட்டு எனக்கு இப்போ தான் கால் பண்ணி சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம சாந்தியும் சிதம்பரத்துட்டு சொல்றாங்க. நம்ம சிதம்பரம் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற லோக்கல் ரவுடிகளை ஃபுல்லாமே கூப்பிட்டு அவங்க மொபைல் வந்துட்டு அவங்க பொண்ணோட போட்டோ காமிச்சிட்டு இவன் வந்து எனக்கு உயிரோட வேணும், அது மட்டும் இல்லாம ஹீரோவோட போட்டோ காமிச்சிட்டு இவன் வந்து செத்தாலும் பரவாயில்ல, இவனை எப்படியாச்சும் கொண்டு போட்டுருங்க அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம சிதம்பரமும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க இருக்கிற லோக்கல் ரவுடியும் இவன் வந்துட்டு சாதாரண ஆள் இல்லை அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம சிதம்பரமும் சொல்ல நாங்க யாருனாலும் பார்த்துப்போம் சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற லோக்கல் ரவுடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா அந்த லொகேஷன் ஒரு வழியா கிடைக்குது. சிதம்பரம் அந்த லொகேஷனை கொடுத்துட்டு சரி போயிட்டு நீங்க பத்திரமா வேலையை முடிச்சுட்டு வாங்க சொல்றாங்க. அங்க போனது மட்டும் இல்லாம வில்லன் குரூப் வந்துட்டு நம்ம மாதவி வந்து கண்ணு வச்சுட்டு அவங்களை மிரட்டுறா. அந்த இடத்துல பக்கத்துல இருந்த ஒரு வில்லன் வந்துட்டு கல் எடுத்து அவங்க தலையில அடிச்சிருந்தா அவங்களும் மயங்கி கீழே விழுந்துருந்தாங்க. அப்படியே கொஞ்சமா வீட்டுக்குள்ள போக அங்க இருக்கிற அவங்களோட ஆளுங்களை ஃபுல்லாமே கொண்டுகிட்டே உள்ள போறாங்க. அப்படி சிதம்பரமா வில்லன் குரூப்போட சேர்ந்து அந்த ரூம்குள்ள போறான். போனது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணை பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல தான் ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. யாரு பார்த்தீங்கன்னா மாதவி வந்துட்டு வில்லன் குரூப், அதாவது நம்ம சமீர் சாந்தி நம்ம சிதம்பரம் அவங்க 3 பேத்துக்கு தான் நம்ம டான்கிட்ட இருந்து பைசா வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த மெசேஜையும் நம்ம அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுறான். ஹீரோக்கு உடனே உண்மை தெரிஞ்சிருது. அங்க இருக்கிற வில்லன் குரூப் ஃபுல்லாமே அடிச்சுக்கிட்டு இருக்கான். அது சிதம்பரம் அவங்க பொண்ணை வலுக்கட்டாயமா கூட்டு வந்து கார்ல ஏத்துறான். கார்ல ஏத்த சாந்தியும் பார்க்கறான். அதுக்கப்புறம் தான் உண்மையே தெரியுது. இதனால நம்மளை கொல்ல வந்தது வேற யாரும் இல்லை, நம்ம அப்பா தான் அப்படி சொல்லிக்கிட்டு அவன் நியூஸும் வருது. கீழே இறங்கி ஹீரோ கொடுத்த கண்ணால அவங்க அப்பாவே அவன் சுட்டு கொண்டுருதா. அங்க இருக்கிற எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோவும் வராரு. ஹீரோயினை பார்த்துட்டு அந்த இடத்துல நம்ம சாந்தியும் கார் எடுத்துட்டு தப்பிச்சு போயிருந்தாங்க. ஹீரோயின் அழுதுகிட்டு எங்க அப்பாவை நான் கொண்டுட்டே சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட்டுக்கு கூட்டு போறாங்க. போனது மட்டும் இல்லாம நீ கண்டிப்பா அந்த கேஸை வின் பண்ணிட்டு வா சொல்ல சரி எங்க அப்பாவோட பாடி என்ன பண்ணீங்க கேட்க உங்க அப்பா வந்துட்டு நாங்க ஒரு மார்ச்சர்ல வச்சிருக்கோம், நீ போய் கேஸை வின் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கு ஓரமா உங்க அப்பா வந்துட்டு அடக்கம் பண்ணிக்கலாம் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றான். அவங்களும் அப்படியே ஃபிளைட் ஏறி போறாங்க. அப்படியே கதையும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் எப்படி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம நம்ம வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.